ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான சத்தான சிறுதானிய தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அரை கப் கேழ்வரகு, அரை கப் கம்பு, அரை கப் சோளம், ஒரு கப் இட்லி அரிசி, ஒரு கப் பச்சரிசி, அரை கப் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து நல்லா 5 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவின அரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அரிசியை நம்ம கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டோன்னா உப்பு மாவோட நல்லா கலந்து வந்துடும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கலாம். மறுநாள் காலை பார்த்தீங்கன்னா இதை மாதிரி புளிச்சு வந்திருக்கும். இந்த மாவில் நம்ம இட்லி, தோசை, குழி பணியாரம் எது வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ நான் தோசை சுட்டு பார்க்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தோசை முருவலாக வந்திருக்கு. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றோம்ல, இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.